ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, உனக்கானது நல்லது நடக்கும். இந்த எண்ணை தொட்டு விட்டாய் அல்லவா? 7, 8, 6 உடனே தொடு. உன் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழல் இருந்தபோதே உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன்? இந்த எண்ணெய் தொட்ட நேரத்தில் உனக்கான நல்ல தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடுத்தளமைதான். அதனால்தான் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய். ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்குண்டான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கி இருப்பேன். விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய். இது உண்மை. இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி, முருகா, நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள், நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே என்னிடம் கேட்கிறாய். எப்போதுமே வசைபாடிய வார்த்தைகளையும் இழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்த. ஆனால் இப்போதோ தினந்தோறும் நேர்மறை வார்த்தைகளும் நல்லதொரு நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவதே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தானே. நல்லதொரு வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகிக்கொள் என் செல்லவே. உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்தபோது நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய். எனவேதான் இந்த முருகப்பெருமான் கூறுகிறேன், இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக நிகழத் துவங்கும். உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தீரும் நேரமும் இதுதான். இப்படியே இருந்திருமோ என் வாழ்க்கை என உன்னுடைய மனம் சஞ்சலம் கொள்ளாதே, பயப்படாதே. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் செல்ல பிள்ளை, நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் எல்லாம் விரைவில் முடியப் போகிறது. உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி இதோ வெளிச்சம் வரப்போகிறது. உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த எண்ணெய் தொட்டுவிட்ட நேரத்தில் நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? சோகம், துன்பம் இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடிதான். இதை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவுமே இல்லை. சோகங்களும் துக்கங்களும் யாருக்குத்தான் இல்லை? எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கும் ஒன்று புதியதல்ல என் செல்லமே. சிங்கத்தை போல கம்பீரமாக இரு, உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும். அதே நேரத்தில் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, என் செல்ல பிள்ளையே, உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று உனக்கு புரியும். உன் அன்பினை மதிப்பவரிடம் மட்டும் அன்பாக இரு. நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது. ஏனென்றால் உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது என்று புரிந்து கொள். உனக்கு நல்லது எது, கெட்டது எது என்று இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும். உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் இந்த முருகப்பெருமான் நானே முன்னின்று நடத்துவேன். என் செல்லப்பிள்ளையே, வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் பல இழப்புகளும் பார்த்த பிறகுதான் வாழ கற்றுக்கொள்கிறாய். இது எல்லோருக்கும் அனுபவம் தான் பேசும். ஒரு கெட்டது நடந்த பிறகுதான், ஆகா, இதை நாம் இப்படி செய்து விட்டோமே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய். இனி அந்த மாதிரியான கெட்டது நடக்கும் நேரத்தில் உனக்கு அந்த யோசனை வரும்.
இதனால்தான் இந்த கெட்டது நடந்தது, இதை செய்யாமல் இருந்தால் நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று அந்த அனுபவமான பாடம் அந்த நேரத்தில் உன் கண்முன் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் அதை அந்த இடத்தில் நீ உபயோகப்படுத்தி அந்த இடத்திலிருந்து நீ தப்பித்து விடுவாய். அதில் ஒரு பாடம். அதேதான் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டியது வந்தாலும் தைரியமாக நில். நல்ல விஷயம்தானே. இந்த முருகப்பெருமானின் மீது பாரத்தை போட்டுவிட்டு தனியாக நிற்கிறோம் என்று மட்டும் நினைக்காதே. உன் கூட நான் இருக்கிறேன். ஆனால் தனியாக நின்று போராடும் நேரத்தில் உனக்கு ஒரு தெம்பு வரும், தைரியம் வரும். அதில் எப்படி சமாளிக்கலாம் என்ற ஒரு பக்குவம் கிடைக்கும். இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, சரிதானே? ஆனால் உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம். நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து விடாதே. ஏனென்றால் உனக்கு இனிதான் மகிழ்ச்சியான காலம் ஆரம்பிக்கப் போகிறது என் செல்லமே. தைரியமாக இரு. உனக்கான உன் தேவைக்கான நல்ல செய்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இதைத்தான் சொல்கிறேன். இதை புரிந்து கொண்ட நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கப் போகிறாய். என் செல்லப்பிள்ளையே, எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய். இந்த கஷ்டமான காலத்தை நாம் ஏன் சந்திக்கிறோம் என்று கூட நீ நினைத்திருப்பாய். ஆனால் இந்த முருகப்பெருமானை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் என்று நான் சொல்வேன். நீ இதை நன்கு பயன்படுத்திக்கொள். நழுவ விடாதே. உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு வாய்ப்பு. இதைத்தான் உன் வாழ்க்கையை பற்றி என்று சொல்கிறேன். உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு. பட்டை தீட்டினால்தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை மனதில் கொள். கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. ஏனென்றால் நல்லவர்கள் எப்பொழுதும் சோதனைக்குள்ளாவார்கள். ஆனால் கடைசி வரை வீழ்ந்து விட மாட்டார்கள். நீ வெல்லப் போவது உறுதி. இனி எல்லாம் ஏற்றம்தான். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. இதோ உன் வாழ்க்கையிலும் வெற்றிகள் குவியப் போகிறது. மகிழ்ச்சியில் துள்ளப் போகிறாய். இந்த முருகப்பெருமானிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய், ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து. ஆம் செல்லமே, என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். முருகா, என்னை காப்பாற்றி விட்டாய் என்று. ஆகவே எதற்கும் பயப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. என்றுமே உனக்கானது நல்லதுதான் நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.